இந்தியாவினுடைய சாதனை எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமளும் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கோம். அதனுடைய சோதனையை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒடிசாவில் வச்சு செஞ்சு பார்த்துருக்கோம். அதனுடைய டீட்டெயில்டு காணொளி தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அதே மாதிரி கிட்ஸ் பெஸ்டியில் தொடர்ச்சியாக காம்போ ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அதற்கும் தயாராகிக்குவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக எங்கேயும் கிடைக்காத விலையில் கிட்ஸ் பெஸ்டியில் ஒரு 5 ஆஃபருக்கு தயார்படுத்தி வச்சுருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜுடன் இருக்க போகுது. ஸோ நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா உருவாக்கிய ஹைப்பர்சோனிக் மிசைல். இன்றைக்கி உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் டிஆர்டிஓனுடைய பங்கும் ஐஎஸ்ஆர்னுடைய பங்கும் அப்படிங்கிறத நம்மளால் மாற்றி வைக்கவே முடியாது. இஸ்ரோ டிஆர்டிஓ இரண்டு கண்களாக இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கை ஆற்றி வருகிறார்கள். அங்கே அதில் வேலை செய்யக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் நம்முடைய சார்பாக டிபி ட்ரூப் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, கடந்த 36 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான டார்கெட்டை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன இஸ்ரேல் அடுத்ததாக ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஹிஸ்புல்லாவினுடைய மீடியா சீஃப் அப்படிங்கிறவரை நாங்கள் கொன்னுட்டோம். இதுக்கு மேலே இனிமேல் ஹிஸ்புல்லா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்கிறதுக்கான ஒரு மீடியா சீஃப் அப்படிங்கிறவர் இல்லை அப்படிங்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க. அயத்தல்லா அவர்களுக்கு கோமா ஸ்டேஜில் இருக்கார், அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலும், அவருக்கு யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க அதனால் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார், சீக்கிரமாக அயத்தல்லா அவர்களுடைய மகன் அடுத்த பொறுப்பை ஏற்பார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பட் இது ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் தான். அடுத்ததாக போப் பிரான்சிஸ் அவர்களுடைய கோரிக்கை, இஸ்ரேல் இனப்படுகொலை தான் செய்கிறதா இல்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதை பற்றி தீர விசாரிக்க வேண்டும், அப்படி விசாரிப்பதற்கான விசாரணை குழுவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி போப் பிரான்சிஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே இஸ்ரேல் ஐநா சபைக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் செய்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சார்பாகவும் இஸ்ரேல் செய்தது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது. ஆனால் ஐநா சபை சொல்வது எல்லாமே ஒரு ஃபேப்ரிகேட்டட் இன்ஃபர்மேஷன் தான், நாங்கள் இனப்படுகொலை செய்யவில்லை, ஐநா சபையினுடைய அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல். ஒரே நாளில் மேசிவாக ஒரு ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய அடுத்தடுத்த ஒஃபென்சிவை தாங்க முடியாமல் உக்ரைனுடைய நிலை தடுமாறும் தன்மை அப்படிங்கிறது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. சீக்கிரமாக உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை ஜோ பைடன் அவர்கள் இருக்கும் காலத்திலேயே செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போ மறுபடி ஜப்பான்லும் அதில் குதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $3 பில்லியன் அளவுக்கான லோன் அப்படிங்கிறத உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம் ஜப்பான். $3 பில்லியன் எப்படி ஜப்பானால் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ரஷ்யாவினுடைய அசட்ஸ், ஃப்ரீஸ் பண்ண அசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பேஸ்டாக தான் இப்போ லோன் கொடுக்க போகிறாங்க ஜப்பான். அப்போ இந்த $3 பில்லியன் அப்படிங்கிறத உக்ரைன் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் பயன்படுத்த வேண்டும், டிஃபென்ஸுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு க்ளோஸ் இருந்தாலும், வேணும்னா ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் அதில் கொஞ்சம் போர்ஷனை உங்களுடைய டிஃபென்ஸுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜப்பான் சாதாரணமாக அந்த செயலை ஈடுபடவில்லை. அடுத்ததாக சீனாவுக்கு எதிராக ஜப்பானுடைய சில முடிவுகளும் இருக்குது. ஜப்பானுடைய இராணுவ வீரர்கள் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் சவுத் கொரியா இந்த இராணுவ வீரர்களுடன் இணைந்து அடுத்தடுத்த இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. சீனா தான் ஜப்பானுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னும், வடகொரியா ஜப்பானுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறதும் தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் சீனாவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஜோ பைடன் அவர்களுக்கு பிறகு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ பிரசிடெண்ட்டாக வரப்போகிறார். கண்டிப்பாக அவர் பிரசிடெண்ட்டாக வரும்போது சீனாவுக்கு எதிரான பல முக்கியமான முடிவுகளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் போது சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் எந்த விதமான விரிசலும் வரக்கூடாது, அதை அமெரிக்கா எப்போதுமே உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற தகவலை கேட்டிருக்காங்க சீனா. பட் இது உறுதிப்படுத்துவாங்களா அமெரிக்கா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் முதல் முறையாக ஒரு சிட்டிங் அமெரிக்க பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு விசிட்டுக்கு போக போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத எல்லோரும் சேர்ந்து தான் தடுக்க முடியும், அப்படி தடுப்பதற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை ஃபார்ம் பண்ண போகிறாராம் ஜோ பைடன் அவர்கள். இது முதலே செஞ்சிருக்கலாம், காலதாமதமான ஒரு முடிவு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. பில் கிளின்டன் அவர்கள் இன்னைக்கு பில் கிளின்டன் அவர்களை பற்றி பேசுகிறது. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல செய்தி ஊடகங்களும் பில் கிளின்டன் அவர்களை பற்றி பேசுகிறது. பில் கிளின்டன் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் வி திங்க் இஸ் ரைட் அப்படிங்கிறது தான்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதிலே உங்களுடைய முடிவுகள் இருக்கட்டும். அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது பில் கிளின்டன் அவர்களுடைய வார்த்தையாக இருக்குது. சொல்லப்போனால் பில் கிளின்டன் அவர்களுக்கு எதிரான ஒரு கூட்டமும் ஆதரவான ஒரு கூட்டமும் அமெரிக்காவில் எப்போதுமே இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லாவினுடைய சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டதற்கு இப்போ ஹிஸ்புல்லா கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. இதற்கான பதிலடியை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற உறுதியும் ஏற்றிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா. நைஜீரியாவினுடைய ஹையஸ்ட் நேஷனல் ஹானர் அப்படிங்கிறது இப்போது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நைஜீரியாவும் இந்தியாவும் இணைந்து பல முக்கியமான தகவலுடன் பல முக்கிய உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இரண்டு நாடுகளும் அவங்களுடைய உறவை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடும் என்கிற நம்பிக்கையும் இரண்டு நாட்டு தலைவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான், அங்க இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாகாணம், இதை பற்றியான செய்திகள் தினம் தினம் வந்த வண்ணம் இருக்கு. பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இன்னைக்கும் 7 பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்டதற்கு அங்கே இருக்கக்கூடிய செப்பரேட்டிஸ்ட் BLA அப்படிங்கிற பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய பொறுப்பேற்றுக்கொண்டாலும் இன்னும் இதே மாதிரியான தாக்குதல் தொடரும் அப்படின்னும் சொல்லப்படுது. சொல்லப்போனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான், ஈவன் ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு இதே மாதிரியான செப்பரேட்டிஸ்ட் குரூப் ஒரு 26 நபர்களை கொன்று குவித்தார்கள் என்கிற தகவலால் உலக நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நடப்பதை உற்று கவனித்து வருகிறார்கள். அதுலேயும் குறிப்பாக பாகிஸ்தானில் பில்லியன் கணக்கான தொகையை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற சீனாவுக்கு இது எல்லாமே பெரிய ஒரு எச்சரிக்கை தான். இதே மாதிரியான பிரச்சனை பலுச்சிஸ் மாகாணத்தின் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்தாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா சீனாவினுடைய எதிர்காலமும் சீனா பாகிஸ்தான் உறவில் ஏற்படக்கூடிய விரிசலும் பெர்மனண்டாக இருக்கும் என்கிற எச்சரிக்கை சீனாவிடமிருந்து பாகிஸ்தானுக்கு கிடைத்திருக்கிறது. அயர்லாந்து எலெக்ஷனில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பெண்களுடைய வேட்பாளர்கள் அதிகமாக நிற்கிறார்கள் என்கிற தகவல் அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது. எலன் மஸ்க் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் அவங்களுடைய வெற்றி களிப்பை UFC வச்சு கொண்டாடினார்கள் அப்படிங்கிற தகவல் புகைப்படத்துடன் வெளியிடப்பட்டிருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எலன் மஸ்க் அவர்களுக்கு சும்மா செம்மையான டைமாக இருக்க போகுது அப்படிங்கிறது பலருடைய கணிப்பு. மிடில் ஈஸ்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அப்படி இல்லைனா அது உலகம் முழுவதுமாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற தகவலை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க ஸ்பெயின். பங்களாதேஷில் டெங்கு மிகப்பெரிய அளவில் பரவி வருவதாகவும் ஒரே நாளில் மட்டுமே 1300க்கும் அதிகமான நபர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 8 நபர்கள் டெங்குவால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ டெங்கு அங்கே மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஊர்லேயும் பரவி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எதுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சிரியாவினுடைய பிரசிடெண்டை பார்த்து இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், ஈரானும் சிரியாவும் ஈராக்கும் ஒன்றிணைவதற்கான தருணம் வந்துவிட்டதா அப்படிங்கிற டிஸ்கஷனில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் மோர் ப்ரொஃபஷனல் விசாஸுக்கு அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால ப்ரொஃபஷனலாக நீங்கள் நல்ல ஜாப் பண்ணுறீங்க, உங்களுக்கு பின்னாடி நல்ல ஒரு ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னா உங்களால் இப்போ ஜெர்மனியில் ஈஸியாக நுழைய முடியும். ஆனால் ஜெர்மனியுடைய எக்கனாமி கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம், நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.